ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோங்க. மகிக்குட்டிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்க மாரியம்மன் கோவில் தான் வந்து மொட்டை அடிக்கிறோங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வல்லக்குண்டாபுரத்தில் இருக்குங்க. கள்ளிமந்தயம் பக்கம் இருக்குது. முந்தின நாளையே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சுங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தொப்பம்பட்டியில் தான் வாங்கியிருந்தேன். அங்கே வந்துட்டு கனிஞ்ச வாழைப்பழம் கிடைக்கல அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு. சரி போகிற வழியில் பொருளூரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். மாலை பூ எல்லாமே வந்துட்டு சரி கோவிலே வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, அதனால் வந்து கோவிலில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான விறகு எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இங்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். சரி ஒரு வேளை இல்லை அப்படின்னா தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே வந்துட்டோம். அதெல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கோம். மகிக்குட்டியே வந்து ரொம்ப குஷியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். இப்போது பொங்கல் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பொங்கல் விழுந்தோடனேயே வந்துட்டு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. வந்து அப்படியே பக்கத்தில் இன்னொரு அடுப்பு வந்து ஃப்ரீயாக இருந்தது. அதில் வந்து சரி தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா மொட்டை அடித்து முடிச்சோடனே மகிக்குட்டிக்கு வந்து குளிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பொங்கல் வந்து சூப்பராக விழுந்துருச்சுங்க. மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மகிக்குட்டி வந்து இப்போல்லாம் கம்முன்னு இருந்துக்குவா மொட்டை அடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு மொட்டை, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதுக்கு 3மே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு போராட்டமே நடந்துச்சு. மொட்டை அடிக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு மொட்டைக்கு வந்துட்டு மொட்டை அடித்ததுலேருந்து ஏன்னு எல்லாத்தையும் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். செகண்ட் மொட்டை வந்து அப்படியே மொபைல் காமிச்சே வந்து அடிச்சிட்டோம் எப்படியும் ஒரு வாக்கில். தேர்டுக்கு வந்துட்டு அப்பச்சி நீங்கள் உட்காந்து அடிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்புறம் 4வது மொட்டைக்கு வந்துட்டு ஜேசிபி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபிக்கு ஆசைப்பட்டு அடித்தான். இந்த மாதிரி வந்து அவனுக்கு ஒவ்வொரு மொட்டைக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. ஓகே, இப்போ மொட்டைக்குட்டிக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறமா குளிச்சு விட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி சந்தனம்லாம் வந்து பூசியாச்சுங்க. இப்போ வந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மகிக்குட்டி ரொம்ப தீவிரமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னு கும்பிட்ட சாமின்னு சொல்லி கேட்டால், சளி பிடிக்கக்கூடாது, சளி சரியாயிடணும், காய்ச்சல் சரியாயிடணும்னு சொல்லி கும்பிட்டேன். அப்போ தானே வந்து ஐஸ்கிரீமு ஸ்வீட்லாம் சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே கேட்பான், சளி சரியாயிடுச்சுன்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படிமா. நானும் சரி அப்படிம்பேன். ஆனால் வந்து ஐஸ்கிரீம் கேட்குறப்ப வேணாம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுப்பான். அந்த மாதிரி ரொம்ப ஊரியாட்டம் பண்ணி வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டான். நாங்கள் வந்த அன்றைக்கி பௌர்ணமிங்க, அதனால் கூட்டம் வரப்போக இருந்தது. இப்போது சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இந்த சாமிக்கு பின்னாடி வந்து ஒரு புத்து இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அதை நேரில் பார்த்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நான் இந்த கோவில் வரப்போ வந்து போட்டிருந்த வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருப்பேன். இப்போது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அபிஷேகம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். தயிர் சாப்பாடும் புளி சாப்பாடும் அதை வந்து இங்கேயே ஒரு மரத்தடியை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். உண்மையாகவே இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு போகிறது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எப்போவுமே எனக்கு வந்து இந்த மரத்தடி நிழல்ல உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், வீட்டில் சாப்பிட்றத விட. அந்த அபிஷேகமே வந்து பாருங்கள், பழம் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேன். நம்ம அந்த கோவிலில் காய்ச்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம்.
இந்த மரத்தடி நிழலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கமாக வந்ததுங்க. சூப்பராக இருந்தது நிழல். ஆனால் வந்து ஆடு நீக்கி விட போகணும்னு சொல்லிட்டு அம்மா சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.